அடுத்ததாக வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு அசுரன். அவன் தேவலோகத்தை ஜெயித்து விட்டான். அவன் கொஞ்சம் தர்ம சிந்தனை உள்ள அசுரனாக இருக்கிறான். தர்மம் கைவந்தவனாக இருக்கிறான். அதனாலே அவன் சுலபமாக தேவலோகத்தை இந்திரனையே ஜெயித்து விட்டான். இப்ப இந்திரனுக்கு தன்னுடைய பதவி மீண்டும் வேணும். என்னதான் இருந்தாலும் மகாபலி ஒரு அசுரன் தான், அவனை வீழ்த்த வேணும் என்று பார்த்து பெருமாளிடத்தை திரும்ப பிரார்த்திக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு காலத்திலே நடக்கக்கூடியது. பெருமாளிடத்துல பிரார்த்திக்க பெருமாள், சரி நான் உங்களுக்கு நன்மையை பண்ணுகிறேன், உனக்கு மீண்டும் உன்னுடைய இந்திரலோகத்தை ஜெயித்து கொடுக்கிறேன், மீட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இங்கே பெருமாள் என்ன பண்றாருன்னா, தான் இப்பொழுது இந்த மகாபலி இடத்திலே போய் ஜெயித்து அந்த லோகத்தை எல்லாம் மீட்டு கொடுக்க வேணும். அதை எப்படி பண்றது? இப்போ ரொம்ப கெட்டவனாக இருந்து அசுரனாக இருந்தால் அவனுடைய யுத்தம் பண்ணி அழித்து அவனை வீழ்த்தி அவனிடத்திலிருந்து அவனுடைய இந்த ராஜ்யத்தை பிடிக்கிடலாம். ஆனா இந்த மகாபலி சக்கரவர்த்தி நல்லவனா இருக்கான், கொஞ்சம் நல்ல உள்ளப்பட்டவனாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பக்தனாகவே இருக்கான், பெருமாளுடைய பக்தனாகவும் இருக்கான். சரி, பெருமாளுடைய பக்தனா இருக்கிறவனே பெருமாளை போய் தண்டிச்சு அழித்தாருன்னா அது நல்லது இல்லையே. அதனாலே பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த மகாபலி இடத்திலே நாம் வேற விதமாக இந்த லோகத்தை மீட்டு எடுக்கலாம் என்று பார்த்து இந்த மகாபலி ஒரு பெரிய யாகம் பண்ணுகிறான் என்பதை தெரிந்து கொள்கிறான். பெரிய யாகம் பண்ணி இந்த உலகத்துக்கு எல்லாம் நன்மையை பண்ணலாம், எல்லாருக்கும் தானம் கொடுக்கலாம் என்று யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி பண்ணும் பொழுது பெருமான் அங்கே ஒரு குள்ள உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு பிள்ளையாக, பிரம்மசாரி பிள்ளையாக போகிறான். இந்த பிரம்மசாரி பிள்ளையாக அங்கே போய் இந்த மகாபலியிடத்தை தானம் கேட்கிறான் எம்பெருமான். என்ன தானம் கேட்கிறான், எப்படி கேட்கிறாங்கிறது இந்த சரித்திரமே. ரொம்ப குள்ள உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த யாகசாலைக்கு பெருமாள் போகிறான். அப்பொழுது வாமனனாக போகிறான். வாமனன் என்றால் குள்ளன் என்று அர்த்தம், ரொம்ப அழகுடையவன் என்றும் அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் உண்டு. வாமனனாக போகிறான். அங்கே போய் அந்த யாகசாலைக்குள்ளே புகுகிறான். அங்கே நேர மகாபலி இடத்துல போறான். போயிட்டு எனக்கு 3 அடி மண் வேணும், இவ்வளவுதான் கேட்கிறான். ஒன்னும் அவனை கொண்டாடவில்லை. போய் தானம் கேட்கணும், என்ன பண்ணணும், அவரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணணும். உங்களை போல ஒரு பிரபு உண்டா, உங்களை போல ஒரு வள்ளல் உண்டா, நீங்க தான் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க, அப்படி எல்லாம் பண்ணணும். ஆனா பெருமாள் அதையெல்லாம் எதுவும் பண்ணவில்லை. எதனால அவன் கொடுத்து பழகினவன், அவனுக்கு கேட்டெல்லாம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் இப்ப இதுதான் வழி என்பதற்காக அங்கே போய் கேட்கலாம் என்று போகிறான். இங்கே தானம் கேட்க போகும்பொழுது எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்றான். மகாபலி பாக்குறான், இவனோட சின்ன பிள்ளையா இருக்கான், ரொம்ப சின்ன ஒரு குள்ளமான உருவத்தில் இருக்கான், ரொம்ப அழகா இருக்கிறான். ரொம்ப அழகா இருப்பதனாலே அவனிடத்துல இவனுக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துடுது. இந்த குழந்தைக்கு நம்ம எது கேட்டாலும் கொடுக்கலாம்னு மகாபலி முடிவு பண்ணிடுறான். இவன் உலகத்தையே கேட்டா கூட கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா அங்க மகாபலி சக்கரவர்த்தியில வாமனாவதாரத்தை பெருமாள் என்ன கேட்கிறான்னா, 3 அடி மண் கொடு எனக்கு அப்படின்னு கேட்கிறான். 3 அடி மண்ணா? நீயும் ரொம்ப சின்னவனா இருக்க, ரொம்ப குள்ளமா இருக்க, நீ 3 அடி வச்சா இங்கேருந்து இவ்வளவு தூரம் தான் வரும், அதை வச்சு நீ என்ன பண்ண போற, நல்ல நிறைய கேள அப்படின்னு சொல்ல மகாபலி இடத்துல வாமனன் சொல்றான், இல்ல எனக்கு 3 அடி மண் போரும் என்று சொல்லிக்கிறான். சரி 3 அடி மண் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மகாபலி இடத்துல வாமனன் சொல்றான், அது என்னுடைய காலாலே நான் அளந்துப்பேன். மகாபலிக்கு இன்னும் சந்தேகம், என்னடா இது, உன்னுடைய காலால நீ அளந்தா என்ன அளக்க முடியும், ரொம்ப சின்ன காலா இருக்கே உனக்கு என்று சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்னுடைய காலாலே நான் அளந்து 3 அடி மண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மகாபலி சொல்லிடுறான், சரி நீ கேட்டதே நான் கண்டிப்பா உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி விடுகிறான். உடனே ஜலத்தை எடுத்துக்கொண்டு தாரவாத்தை கொடுக்கணும், 3 அடி மண்ணை உனக்கு தாரவாத்தை கொடுக்கணும்னு வருகிறான். வரும் பொழுது அந்த சமயத்திலே அந்த மகாபலியுடைய குரு சுக்கராச்சாரியர் அவர் பார்த்து சொல்றாரு, இவன் விஷ்ணு தான் இப்படி சின்ன குழந்தை வடிவில் வந்திருக்கான், அவனை ஏதோ ஏமாத்த போறான், நீ இப்ப அவனுக்கு தானம் கொடுக்காதேன்னு தடுக்கிறான். இப்ப தடுத்த உடனே அதை கேட்கல மகாபலி, இல்ல நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவன் கேட்டதே நான் கொடுப்பேன், 3 அடி தானே கேட்டிருக்கான், கொடுக்கட்டும், 7 கொடுத்துடுறேன், அவன் இந்த உலகத்தையே எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளட்டேன், ஏன்னா அவன்கிட்ட எனக்கு அவ்வளவு அன்பு வந்துடுது, அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, அவன் எது கேட்டாலும் கொடுக்கணும்னு தோன்றது என்று மகாபலி சொல்லி தன்னுடைய குருவின் வார்த்தையை மீறி அவன் கொடுக்கிறான். அப்ப கொடுக்க வரும் பொழுது அந்த சுக்கராச்சாரியர் பாக்குறார், சரி அந்த கமண்டலத்துல ஓட்டையில போய் ஒரு வண்டு போல உட்காந்துக்கிறார், ஜலம் விடக்கூடாதுன்ட்டு, ஜலம் விட்டா தானே தானம் கொடுக்க முடியும், அதனால அந்த வண்டு போல உட்காந்துக்கிறார். பெருமாளை கையில இருக்க தர்பை எடுத்து இந்த ஓட்டையில குத்துறார். அப்போ அவனுடைய சுக்கராச்சாரிய கண்ணுல போய் அதை குத்தி
அவன் வெளியில வந்துடுறான். வண்டு உருவத்துல இருந்து சுக்கராச்சாரிய உருவத்துக்கு மாறிடுறான். அப்ப அவன் பார்த்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டு நான் கொடுக்கத்தான் போறேன்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த கையில ஜலம் விழுந்த உடனே பெருமாள் வளர தொடங்குகிறார். பெரிய உருவமாயிடுது, உலகத்தை விட பெரிய உருவமாயிடுறது. அப்படியே தன்னுடைய ஒரு அடியால மொத்த பூமியையும் அளந்துடுறார், ஒரு அடியால மொத்த ஆகாசத்தையும் அளந்துடுறார். இன்னும் ஒரு அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, என்ன பண்றதுன்னு கேட்க மகாபலி சார் என்னுடைய தலையில வச்சுக்கோ, நான் என்னையே உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய தலையை அவனுக்கு காட்ட அங்கே பெருமாள் அவனுடைய தலையில அந்த தன்னுடைய திருவடியை வைத்து மூன்றடி அளந்து மொத்த உலகத்தையும் தான் எடுத்துக்கொள்கிறான். இதுதான் இந்த வாமன சரித்திரம். வாமனாவதாரம் பண்ணி அதுக்கு பிறகு அவன் திரிவிக்கிரமனாக ஆகினான். முதல்ல இருந்தது வாமனன், அப்புறம் திரிவிக்கிரமன், 3 லோகங்களையும் ஜெயித்தவன் என்று அர்த்தம். இப்படி வாமனாவதாரம் நடக்கிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. குரு சொல்றதை கேட்கலன்னா என்ன ஆகும்? கண்ணு போயிடுங்கிறார். ஒரு குரு நமக்கு உபதேசம் பண்றார், அதை சொல்லணும்னா நம்மளுடைய கண்ணே போயிடும். அது எப்படி? குரு சொல்றதுக்கு இல்லை, நல்ல காரியத்தை தடுத்தோம் என்றால் கண்ணு போயிடும். நல்ல காரியத்தை யாரு தடுத்தார்? சுக்கராச்சாரியர் தான் தடுத்தார், அவர் கண்ணு போயிடும். யாரோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ண போகும், நம்ம போய் தடை பண்ணோம்னா நம்ம கண்ணே போயிடுங்கிறார். குரு சொன்னதை கேட்கலன்னா இருந்த சொத்தெல்லாம் இழக்க வேண்டியதான். அது யாருக்காச்சு? மகாபலிக்கு. என்ன, குரு சொன்னார் கொடுக்காதேன்னு சொன்னார், அவன் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சான், அவருக்கு எல்லா சொத்தும் போயிடும். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குரு சொன்னதை கேட்கலன்னா இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும், நல்ல காரியம் பண்ணும்போது தடுத்தா கண்ணே போயிடும் என்று வேடிக்கையா சொல்லுவார்கள். இது வாமன சரித்திரம். அடுத்தது பரசுராமர். ஜமதகிரிங்கிற முனிவருக்கும் ரேணுகா என்பவளுக்கும் பிள்ளையாக பரசுராமர் பிறக்கிறார். இந்த ஜமதகிரிங்கிற முனிவர் காட்டிலே ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவரிடத்துல ஒரு பசு ஒன்று இருக்கு. அந்த பசு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பசுவாக இருக்கிறது. அந்த சமயத்திலே அங்கே ஒரு நாள் கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா வரான். அவன் பசியோட வரும்பொழுது இந்த பசுவை கொண்டு அவனுக்கு நல்லா உணவளிக்கிறார் இந்த ஜமதகினி. அப்ப அந்த கார்த்தவீரியார்ஜுனன் பார்க்கலாம், என்னிடத்துல இந்த பசு இருந்தா நாட்டு மக்களுக்கு உபயோகமா இருக்கும், எனக்கு இந்த பசுவை கொடுமா அப்படின்னு அந்த ரிஷியிடத்தை கேட்கிறான். அப்போ அந்த ரிஷி சொல்லிடுறார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்களுடைய பசு என்று சொல்ல, அப்பொழுது கார்த்தவீரியார்ஜுனன் கோபப்பட்டு ஜமதகினியை கொண்டு விடுகிறான். ஜமதகினிக்கும் ரேணுகாவுக்கும் பிறந்த பிள்ளை தான் பரசுராமர். அவர் ஒரு ரிஷி, அவரும் பெருமாளுடைய அவதாரம் தான். ஆனா அம்சாவதாரம், முழு அவதாரம் கிடையாது, அவர் அம்சாவதாரம். இந்த அம்சாவதாரமாக இருப்பதுனால அவருக்கு சக்தி கொஞ்சம் குறைவு. அதான் முக்கிய அவதாரத்தை விட அம்சாவதாரத்துக்கு கொஞ்சம் சக்தி குறைவு. இருந்தாலும் பெரிய சக்தியோட இந்த கார்த்தவீரியார்ஜுனை முதல்ல கொண்டு விடுகிறார். அப்போ கார்த்தவீரியார்ஜுனை கொல்லும் பொழுது நிறைய உதவிக்கு கெட்ட ராஜாக்கள்லாம் நிறைய பேர் வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தராக பரசுராமர் கொல்ல தொடங்குகிறார். இப்படி 21 தலைமுறை பல தீய ராஜாக்கள், கெட்ட ராஜாக்களை பரசுராமர் கொன்று இந்த நாட்டை நன்றாக திருத்துகிறார். அதுக்கு பிறகுதான் ராமாவதாரம் நடக்குது. இந்த ராமாவதாரம் நடக்கும் பொழுதுதான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய சமயத்திலே பரசுராமர் அங்கே வருகிறார். முதல்ல ராமாவதார சரித்திரத்தை பார்த்துருந்தா அப்புறம் பரசுராமருடைய சரித்திரம் எப்படி முடியறதுங்கிறதே பார்க்கலாம். ராவணன் ஒரு அரக்கன், அவன் எப்படி ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் அவர்கள்லாம் கொடுமையை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல ராவணனும் நிறைய தீய செயல்களை பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை அழிக்க வேணும் என்று திரும்பவும் பெருமாளிடத்தில் தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது பெருமாள் சொல்லுகிறார், சரி நான் பிறந்து இந்த உலகத்திலே பிறந்து ராவணனை கொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்போ தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பெருமாள் அவதரிக்கிறார். ஜனக மகாராஜருக்கு பெண்ணாக சீதா பிராட்டி அவதரிக்கிறாள். 2 பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. 2 பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் பொழுதுதான் பரசுராமர் இங்கே வருகிறார். அது என்ன, இங்கே சிவதனுசை முறித்து நீ சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டாயாமே என்று கோபத்தோட வருகிறார். ஏன்னா ஜனக மகாராஜன் சீதா பிராட்டிக்கு கல்யாணத்தை அறிவிக்கும் பொழுது யார் இந்த வில்லை முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்றார். அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் தான் அங்கே ராமலட்சுமணர்களை கூட்டிக் கொண்டு அந்த வில்லை ராமர் முறிக்கும்படிக்கு பண்ணுகிறார். ராமர் வில்லை எடுத்து முறித்து விடுகிறார். அது சிவதனுஷு. சிவதனுஷை முடித்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுகிறார். ஆனா இதை கேள்விப்பட்டு விஸ்வாமித்திரர் இந்த காரியத்தை பண்ணிவிட்டார், ராவனை கொண்டு இந்த காரியத்தை பண்ணிவிட்டார்னு கேள்விப்பட்டு பரசுராமர் வேகமா வரார். ஏன்னா பரசுராமர் இடத்துல விஷ்ணு தனுசு இருக்கு. தனுசுன்னா வில், சிவனுடைய வில் இவரிடத்துல ஜனக மகாராஜா இடத்துல சேர்ந்திருக்கு. விஷ்ணுவினுடைய வில் பரசுராமர் இடத்துல இருக்கு. நீ சிவதனுசை உடைத்து விட்டாய், ஆனா இந்த விஷ்ணு தனுசை யார் நாணேற்றுகிறார்களோ
அவர்களுக்கு தான் நான் உண்மையான வீரத்தன்மை இருக்குங்கிறத ஒத்துக்கொள்வேன் என்று அப்போ பரசுராமர் சொல்ல, அந்த வில்லோட சேர்ந்து பரசுராமருடைய சக்தியையும் பெருமாள் வாங்கிடுறார், ராமன் வாங்கிடுறார். ராமர் வாங்கி அந்த வில்லை நாணேற்றி அதை முறித்து விடுகிறார். பரசுராமர் ஒத்துக்கொண்டு விடுகிறார். சரி, நீதான் பரதெய்வம், ஏன்னா வேற யார், விஷ்ணுவை தவிர வேற யாராலையும் இந்த வில்லை வாங்க முடியாது, இதை நாணேற்ற முடியாது, நீ அதை பண்ணியதுனாலே நீதான் பரதெய்வங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து விடைபெற்று கொண்டு தபசு பண்ண போயிடுறார். கேரளாவில் இருந்து கொண்டு இன்னும் தபசு பண்ணிட்டே இருக்கார் பரசுராமர். நீண்ட காலம் தபசு பண்றார். பரசுராம அவதாரம் முடிஞ்சிடுறது. ராமாவதாரத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கைகேயி தன்னுடைய பிள்ளை பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்க அந்த வரத்தை தசரதனும் கொடுக்க, அந்த வரத்தின்படி பெருமாள் கூடவே பிராட்டி இளைய பெருமாள் 3 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போகிறார்கள். காட்டுக்கு போகக்கூடிய காலத்திலே அங்கே கொஞ்ச காலம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள். முதல்ல சித்திரக்கூடத்தில் இருக்கிறார்கள், அதுக்கு பிறகு தண்டகாரண்யத்துக்கு வந்து அங்கே பஞ்சவடியில் இருக்கிறார்கள். பஞ்சவடியில் இருக்கும் பொழுதுதான் ராவணன் வந்து சீதா பிராட்டியை கவர்ந்து போகிறான். எதுக்காக சீதா பிராட்டி கவர்ந்து போகிறான்? சூர்பனகை போய் முறையிட்டதுனாலே ராவணன் வந்து சீதா பிராட்டியை கவர்ந்து போகிறான். சீதா பிராட்டி அங்கே எதுக்காக போகிறாள்? சீதா பிராட்டி தான் ஜெகன் மாதா. அவள் நினைச்சுதா ஒரு நிமிஷத்தை ராவணனே கொண்டு இருக்க முடியும். மனசாலே நினைச்சிருக்கலாம், ராவணன் மாண்டு போட்டுன்னு நினைச்சிருந்தா மாண்டு போயிருப்பான், மரணம் அடைஞ்சிருப்பான். ஆனா அவள் எதுக்காக கருணையோட போகிறாள்னா, அந்த தேவஸ்திரீகளை எல்லாம் இந்த ராவணன் தன்னிடத்திலே தன்னுடைய லங்கையிலே வைத்திருக்கிறான். அவர்களை விடுவிக்க வேணுங்கிறதுக்காக சீதா பிராட்டி தானே மனம் வந்து அங்கே ராவணனுடைய இடத்துக்கு போகிறாள். அங்கே போன பிறகு பெருமாள் பிராட்டியை தேடி எப்படியோ சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்டு வாலியை கொன்று விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ணி கடலை கடந்து அங்கே ராவணனை போய் வதம் பண்ணுகிறார் பெருமாள். அப்படி ராவணனை வதம் பண்ணின பிறகு பிராட்டியையும் அழைத்து கொண்டு அயோத்தியாவுக்கு வந்து அங்கே பட்டாபிஷேகமானது, ராம பட்டாபிஷேகம், ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்தது. இப்படி இந்த ராமாவதார சரித்திரம் சுருக்கமாக பார்த்தோம். பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம். பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் இந்த சேர்க்கையை அனுபவிச்சிடலாம். பூமியுடைய பாரம் அதிகமாயிட்டே போறது. ஒரு காலத்துல நிறைய தீயவர்கள், கெட்டவர்கள் நிறைய அதிகமாயிட்டே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். பூமியுடைய பாரத்தை பூமி பிராட்டியால தாங்க முடியவில்லை. அவளும் மற்ற தேவர்களும் எல்லாரும் சேர்ந்து போய் பெருமாளத்தை மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள். அதே திருப்பார்கடல் தான், எல்லா திருப்பார்கடல்ல போய் பிரார்த்திக்கிறார்கள். பூமி பாரம் தாங்க முடியவில்லை, தீயவர்களுடைய செயல்கள் மிகவும் அதிகமாகி வருகிறது என்று அவர்கள் சொல்ல, பெருமாள் சொல்லுகிறார், நானே அவதாரம் பண்ணி இந்த பூமி பாரத்தை போக்குகிறேன், மண்மிசை பெரும் பாரம் நீக்க பாரதமா போர் பெரும் போர் பண்ணி என்று ஆழ்வார் காட்டும்படிக்கு மகாபாரத போரை நடத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்களை எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து மொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் எம்பெருமான் இந்த அவதாரமே பண்ணுகிறான். அது என்ன அவதாரம்? பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம். உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். கிருஷ்ணாவதார சரித்திரம் தெரியும். கிருஷ்ணாவதார சரித்திரத்திலே முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது எம்பெருமானுடைய லீலைகள். அதாவது கிருஷ்ணனாக இந்த சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு ஒரு 10 வயது வரைக்கும் எம்பெருமான் பல பல லீலைகளை நடத்தி காட்டினான். இந்த கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாரையும் ஈர்த்து அப்படியே கட்டி வைப்பது. எம்பெருமான் தான் தவழ்ந்ததாக இருக்கட்டும், எத்தனையோ அசுரர்களை கொன்றதாக இருக்கட்டும் சிறு வயதிலேயே. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா நவநீத சௌரியம், வெண்ணெய் திருடி அந்த வெண்ணெய்க்காக ஆடினது பாடினது, இதெல்லாம் முக்கியமான லீலைகளாக காட்டப்படுகிறது. அதே போல ராசக்கிரீடை, சிறு குழந்தையாக 8 வயது பிள்ளையாக பகவான் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோபிகைகளோடும் சேர்ந்து நல்ல ராத்திரியிலே நில ஒளியிலே ராசக்கிரீடை என்ற அந்த நாட்டியம் ஆடி மகிழ்ந்தான், குடக்கூத்தாடினான். எத்தனையோ லீலைகள் இப்படி எம்பெருமான் பண்ணினான். இதெல்லாம் சிறு பிராயத்திலே பண்ணின லீலைகள். அதுக்கு பிறகு வயதான பிறகு எம்பெருமான் இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி முக்கியமாக இந்த அவதார பிரயோஜனம், எதுக்காக இந்த அவதாரத்தை பண்ணினானோ அதை முடித்தான் என்று பார்க்கலாம். இது ஒரு விதமாக அவதார பிரயோஜனம் சொல்லுவார்கள். அதே போல திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் எம்பெருமானுடைய அவதார பிரயோஜனத்தை காட்டுகிறார். சூட்டுநன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயை நான் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்து இமிலேத்து வன்போன் கோட்டிடை ஆடினை பூத்து அனதாயத்தம் கொண்டிருக்கேன்னு பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணதுக்கு 2 காரணம் தான் சொல்றார். ஒண்ணு, வெண்ணையை திருடி நன்றாக அமுது செய்ய வேண்டும், நிறைய வெண்ணெய் சாப்பிடணும்னு ஆசை. அதனால்தான் இடையர் குலத்திலே வந்து சேர்ந்தான். இடையர்களுக்கு நடுவிலே இருந்து
இந்த யசோதையா இருக்கட்டும், நந்தகோபரா இருக்கட்டும், அங்க இருக்கிற இடைச்சிகளா இருக்கட்டும், எல்லாம் நிறைய இடையர்களா இருக்கட்டும், நிறைய வெண்ணெய் பாலை கறந்து 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 அங்க 5,00,000 குடி, மொத்தம் 5,00,000 குடும்பங்கள் இருந்துதான் இந்த கோகுலத்துல ஆயர்பாடியில. அந்த ஆயர்பாடியில 5,00,000 குடியிடத்துல ஒவ்வொருத்தரிடத்தையும் 10 மாடு, 50 மாடு, 100 மாடு, அப்ப எவ்வளவு மாடு இருந்திருப்பாங்க. அத்தனை மாடை கறந்து அவர்கள் தினந்தோறும் நிறைய பாலை எடுத்து எடுத்து வைத்து அன்னன்னைக்கு, இதெல்லாம் நம்ம மாதிரி இங்க வாங்கி குளிர் சாதனை பெட்டியில வைக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு பாலை கறக்கிறது, இந்த பாலை கறந்ததை காய்ச்சறது, காய்ச்சினதுல அப்படியே உரகுத்தி தயிர் ஆக்குவது, தயிரில் இருந்து வெண்ணெய் எடுப்பது, இந்த வெண்ணெயை கொண்டு நெய்யை காய்ச்சுவது, இதெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பது, மற்றவர்கள் கொடுப்பது. அதுல கண்ணன் பிறந்த பிறகு அங்க தயிரும் இல்லை, நெய்யும் இல்லை, வெண்ணையும் இல்லை, எல்லாம் கண்ணனே திருடி திருடி சாப்பிட்டு இருக்கான். உலகத்துக்கே சொந்தக்காரன் தான் ஒரு சின்ன பிள்ளையாக பிறந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வெண்ணையை போய் திருடி சாப்பிடுகிறான். எதனாலன்னா இந்த வெண்ணெய் இடையர்களாலே கையால தொட்டு தொட்டு பண்ணப்பட்டது. தயிரை எடுத்து தட்டி 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 பண்ணுவார்களாம். அந்த இடையர்களுடைய இடைச்சிகளுடைய அந்த கையாலே நன்றாக தட்டி தட்டி பண்ணப்பட்ட அந்த வெண்ணெயை அவன் விரும்பி சாப்பிட்டான். இப்ப வெண்ணெயை விரும்பி சாப்பிட்டதுங்கிறது முதல் பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம், 7 எருதுகளை கொன்று எம்பெருமான் நப்பினை பிராட்டியை கைப்பிடிக்கிறான். அது இரண்டாவது பிரயோஜனம். இது ரெண்டு தான் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கே பிரயோஜனம் என்று நம்மாழ்வார் எடுத்து காட்டுகிறார். இப்படி பல விதமாக சொல்லுவார்கள். ஒரு ஒரு சமயத்திலே ஒரு ஒரு நோக்கம். கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரயோஜனம் என்னன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தை பண்ணி அதிலே எல்லா ராஜாக்களையும் ஒரே இடத்துல சேர்க்கிறார். எவ்வளவோ கெட்ட ராஜாக்கள் இருக்கார்கள் அங்கே. அந்த சமயத்திலே ஏதோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அத்தனை பேரும் அங்கே சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த யுத்தத்திலே ஏதோ பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், அதை தவிர இன்னொரு 10 பேர் 20 பேர், அவ்வளவு பேர் தான் பிழைத்தார்கள். மற்ற எல்லாரும் இந்த யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். எதனால் என்ன, இந்த பூமி பாரம் மொத்தமாக போக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தை பண்ணினா. அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணும் பொழுதே பெருமாள் தன்னுடைய நம்பி மூத்த பிரானாக பலராமனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். பலராமனும் அதாவது அம்சாவதாரம். கிருஷ்ணாவதாரம் முக்கியாவதாரம், முன்னாடியே பார்த்தோம். பரசுராம அவதாரம் அம்சாவதாரம்னு பார்த்தோம். அது முக்கிய அவதாரம் இல்லை, இருந்தாலும் 10 அவதாரங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், இது ரெண்டும் பார்த்தோம். கடைசியா கல்கி அவதாரம் இனிமேல் வரக்கூடியது. கல்கி அவதாரங்கிறது இந்த காலத்துல இன்னும் நடக்கவில்லை. முன்னாடி இந்த அவதாரங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப வரும். இந்த சதுர்யுகம்ங்கிறது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்கிறது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இதான் அந்த காலங்கிறது போயிட்டே இருக்குன்னு சொன்னோமே. அப்ப திரும்ப திரும்ப வரும்பொழுது திரும்ப திரும்ப இதே அவதாரங்கள் வந்துட்டே இருக்கும். அது போல கல்கி அவதாரமா இருக்கட்டும், எல்லா அவதாரமும் முன்னாடியே வந்திருக்கு, இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இனிமேல் கல்கி அவதாரம் இனிமேல் வரும் காலத்திலே இந்த கலியுகமானது முடியக்கூடிய சமயத்திலே உலகத்திலே நிறைய தீயவர்கள் திரும்பவும் பெருகிடுவார்கள். அந்த சமயத்திலே பெருமாள் ஒரு பெரிய குதிரையின் மேலே ஏறி வந்து கையிலே ஆயுதத்தை வைத்துக் கொண்டு எல்லாரையும் கொன்று சாய்ப்பார். தீயவர்களை எல்லாம் நல்லவர்களை விட்டு விட்டு தீயவர்களை கொண்டு சாய்ப்பார்னு கல்கி அவதாரத்திலே சொல்லப்படும். இப்படி தசாவதாரத்தை பத்தி ஓரளவுக்கு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இங்கே சொன்னேன். இந்த மாதிரி உற்சவங்களை மிகவும் பிரயத்தனப்பட்டு பண்ணக்கூடிய அடியார்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல கைங்கரியங்கள் மேலே மேலே பண்ணி இன்னும் பெருமாளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம்னா தான் இந்த பெருமாளை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். நம்ம யாராவது இதெல்லாம் உங்களுக்கு சரியாகவே பண்ண தெரியல அப்படின்னு சொன்னார்கள்னா அவர்களுக்கு நாம் விளக்க முடியும். இப்படி நாம் பெருமாளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே மேலே பெருமாளத்தை பக்தி வளர வேண்டும். நிறைய கைங்கரியங்கள் பண்ண வேண்டும். இது போல வருடம் முழுக்க உற்சவங்கள் நடக்க வேணும். மார்கழி மாதம் எல்லாம் திருப்பாவையெல்லாம் எல்லாரும் சேவிக்கணும், குழந்தைகளெல்லாம் சேவிக்கணும். அதுக்கு திருப்பாவையெல்லாம் நல்லா கற்றுக்கணும். அதுக்கான முயற்சிகள் பலவும் இங்கே பண்ணப்பட வேண்டும் என்று பெருமாளத்தையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வாரை பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம், ஜியர் திருடிகளே சரணம். நமஸ்காரம். அடியனோட குமாரனும் குமாரத்தையும் அத்ரித் அக்ஷரா சாரதி தோத்தாதிரி சுவாமி நடத்துகிற வரவஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம்ல சந்தக்கத்தில் இருக்கா. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்லித்தரா. இதுக்கு மாசத்துக்கு 2 தடவை சேவா காலம் மாதிரி வேற பசங்களுக்கு அந்த பிராக்டிஸ் பண்ணி நடத்துறா. அது தவிர காம்படிஷன், குவிஸ் இதெல்லாம் வச்சு பசங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துறா. பசங்களுக்கு அந்த சத் விஷயங்களும் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் நல்லா சொல்லித்தரா. அடியன் ரொம்ப பாகியம் செஞ்சிருக்கேன். பசங்க 2 இங்க ஈடுபாட்டு கற்றுன்னு இருக்கிறதுல. அடியன் தாசன் தனியோசம்.